சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணப்பட்ட நிலையில் விஜய் தலைமையிலான தவேக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களை பெற்றுள்ளன. திமுக தனித்து 60 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆனால் தனியாக 47 இடங்களை மட்டும் பெற்ற அதிமுக இந்த முறை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பெற்ற அதிமுக அதன் பிறகு நடந்த 2021 மற்றும் 2026 தேர்தல்களில் ஆட்சி கட்டிலுக்கு அருகில் நெருங்க முடியவில்லை. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 66 இடங்களில் வென்ற அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஆனால் விஜயின் வருகையால் இந்த முறை அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணப்பட்ட நிலையில் விஜய் தலைமையிலான தவேக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களை பெற்றுள்ளன. திமுக தனித்து 60 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆனால் தனியாக 47 இடங்களை மட்டும் பெற்ற அதிமுக இந்த முறை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பெற்ற அதிமுக அதன் பிறகு நடந்த 2021 மற்றும் 2026 தேர்தல்களில் ஆட்சி கட்டிலுக்கு அருகில் நெருங்க முடியவில்லை. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 66 இடங்களில் வென்ற அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஆனால் விஜயின் வருகையால் இந்த முறை அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.